ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மயில்வாகனம் எப்படியாவது கார்த்தி ரேவதி 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இதனால பெரிய பிரச்சனை ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி ஆகும்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தா அப்புறம் கார்த்தியோட ஞாபகம் ரேவதிக்கு வராமலே போயிடும். ரேவதி இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தானா அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் வராது. அதனால கார்த்தி யாருன்னு தெரியாமல் அவள் மீட் பண்ணானா கண்டிப்பாக அவள் ஆள் மனசில் இருக்கிற ஞாபகம்லாம் வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கல அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கேட்ட ரோகிணியும் சரிங்க நீங்கள் எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில்வாகனம் ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, வீட்டுக்குள்ளேயே இருக்க உனக்கும் போர் அடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க சரி மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் ரேவதியை கார்த்தி அம்மாவோட ஆசிரமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதியை அங்கே இருக்கிறவங்களாம் வயிறார சாப்பிட்றத பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் எங்கள் குலசாமி தாம்மா சொல்லலாம், நாங்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் அவர் எங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டு எங்களோட பசியை போக்குறாரு, அவரை நாங்கள் கடவுளுக்கு சமமாக தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ரேவதிக்கு அவர் யார் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இந்த காலத்துலையும் இப்படி ஒரு மனுஷனா, பெத்த தாயை ரோட்டில் விடுற ஆளுங்களை பார்க்குற இந்த காலத்தில் இப்போ என்னென்னா பெத்த தாய் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஆசிரமம் கட்டி அவங்க பேரால் 3 வேளை சாப்பாடு போட்டு எல்லாரோடையும் வயிறை நிரப்புறாரு, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக ரேவதி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் மயில்வாகனம் நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு, சரி நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தா ரேவதி கார்த்தியை பார்க்க முடியாது, அதனால நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சு நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. சரி ரேவதி நீ இங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போ, நான் வந்து ஒரு வேலையாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் அங்கே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் நம்ம ரேவதி தனியாக நின்று அந்த கார்த்தி யார், அவரை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க, இங்கே சாப்பாடு போடுறாருல அந்த கார்த்தியை நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே தாம்மா நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரேவதி கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அவர் கிட்ட போகிறாங்க. நம்ம மயில்வாகனம் தூரத்தில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ரேவதி கார்த்தியை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் ஒரு பக்கம் பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி பக்கத்தில் போயிட்டு அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் சாமுடிச்சேரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி கார்த்தியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே ஒரு ஆள் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பேரால் ஆசிரமம் ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்காரு, அப்படிப்பட்ட மனுஷனை நான் பார்க்கணும் தாம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவர் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே சாமுடிச்சேரி மனசெல்லாம் அப்படியே படப்படந்து, அச்சோ நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துட்டுருக்கே, ரேவதி மட்டும் கார்த்தியை பார்த்துட்டு அவளை தான் அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார் எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ரேவதி கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் கார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தியும் ஆமாம் நான் தான் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இந்த காலத்தில் உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்குறது பெரிய விஷயம், நீங்கள் உங்கள் அம்மா பேரால் ஆசிரமம் ஆரம்பித்து எல்லாரோட பசியவும் போய்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல என்ன தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, உங்கள் கூட பேசும்போது எனக்கு மனசு ரொம்பவே நிறைவாக இருக்குது, ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்குறதே இப்போலாம் அபூர்வமாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம மயில்வாகனம் அப்பாடா எப்படியோ ரேவதி கார்த்தியை பார்த்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தூரத்துலேருந்து சாம்புடிச்சேரி பார்த்துடுறாங்க. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சு போச்சு, ரேவதிக்கு கார்த்தியை பற்றின ஞாபகம்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட பக்கத்தில் போகிறாங்க. அப்போ தான் ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இவர் தாம்மா கார்த்தி, அவங்க அம்மா பேரால் ஆசிரமத்தை நடத்துறது இவர் தான், இவரை தான் நான் ரொம்ப நேரமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அவரையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சரி அவரை தான் பார்த்துட்டேன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படிப்பட்ட ஆளை இப்படியே பார்த்துட்டு போகிறதா, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கப் காஃபி கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தூரத்துலேருந்து மயில் வந்து ரேவதியை பார்த்து, ஷபாஷ் ரேவதி இப்படி தான் பண்ணணும், நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்துக்கிட்டே இருக்கு, அத்தை நீங்கள் ரேவதி கார்த்தியை நிரந்தரமாக பிரிக்கணும்னு நினச்சிங்களே, இப்போ பாருங்க ரேவதி கார்த்தி மேலே நல்ல அபிப்பிராயத்தோட பேசிக்கிட்டு இருக்கா, இது எங்கே போய் முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி இந்த இடத்துக்கு நீ மட்டுமா தனியாக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா மாமா தான் கூட்டிகிட்டு வந்தார், மாமா எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி மயில் வாகனத்தை தேடுறாங்க. எங்கேயுமே மயிலை காணா.
இந்த சைடு நம்ம சாம்பிராணி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, சரி ரேவதி நம்ம வீட்டுக்கு போகலாம், இனிமேட்டு என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வரக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இவர் தாம்மா கார்த்தி, இவரை பார்த்து நீங்கள் எதுவுமே பேசாமல் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிராணி சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் ரேவதி, எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதி கார்த்தியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு இவருக்கு காஃபி கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, வேணாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிராணி சொல்கிறாங்க, சரிடா வா ரேவதி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சா தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. இது கேட்டதுமே சாம்பிராணி வந்து சொல்கிறாங்க, சரி என் பொண்ணு தான் ஆசைப்படுறாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கார்த்தியை கூப்பிடுறாங்க. நம்ம மயில் வாகனம் வந்து சாம்பிராணியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, அத்தை எந்த வாயால் நீங்களே வீட்டை விட்டு துரத்துனீங்களா அந்த வாயாலே இப்போ வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து சாம்பிராணி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் அவர் கூட வரேன், அவர் கூட வந்தால் தானே நம்ம வீட்டுக்கு வழியை காட்ட முடியும், அவருக்கு நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாம்பிராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நம்ம கோவப்பட்டால் கண்டிப்பாக ரேவதி எதுக்காக கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம கோவப்படாமல் சுமூகமாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி சரி ரேவதி பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே ஒன்றா ஜோடியாக காரில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் செம்மையாக ஹாப்பியாக இருக்காங்க. இதை தானே நான் எதிர்பார்த்தேன், நல்ல வேலை சின்னத்தை ஊரில் இல்லை, சின்னத்தை மட்டும் இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது சொல்லி குட்டையை குழப்பி விட்டுருக்கோம், அது அங்கேயே இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் நினச்சிட்டு மயில் வாகனமும் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு சாம்பிராணி காரில் புலம்பிக்கிட்டே போகிறாங்க, இந்த நேரம் பார்த்து சந்திரா ஏன் தான் ஊருக்கு போனானே தெரியலையே, இப்போ நான் இதை எப்படி சமாளிக்கிறது, ரேவதி எப்படியாவது கார்த்தியை மறுக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ என்னன்னா திடீர்னு கார்த்தியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரா, இப்படியே கார்த்தி கூட ரேவதி பழகிட்டு இருந்தானா கண்டிப்பாக ரேவதிக்கு எல்லா ஞாபகமும் வர ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி ஒரு பக்கம் பயத்தில் இருக்க. இந்த சைடு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திராவுக்கு ஃபோனே ரீச் ஆகலை. வேறு வழி இல்லை, ரேவதி போகிற போக்கில் தான் நம்மளும் போயாகணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே ஜோடியாக வரத ரோகிணி ராஜராஜன் சுவாதி எல்லாருமே பார்த்து அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இது, ரேவதி கார்த்தியை கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாம்பிராணி பின்னாடியே வராங்க. சாம்பிராணி மூஞ்சே சரியில்லை. ராஜராஜன் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மயில் மாப்பிள்ளை தான் இருப்பார் நான் நினைக்கிறேன், ஈஸ்வரியாவது கார்த்தியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதாவது ஏதோ என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்பா இவர் தான்ப்பா கார்த்தி, இவர் தன்னோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பேரால் ஆசிரமம் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்காரு. இந்த நல்ல மனுஷனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, அதனால தான்ப்பா கூட்டிகிட்டு வந்தேன், இவருக்கு ஒரு கப் காஃபி கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல இதை கேட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது அபூர்வம், இவங்களை பற்றி இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்காமலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜானமாடியாக நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. ரேவதி கார்த்தியை ரொம்ப சந்தோஷமாக வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த சைடு சாம்பிராணி மூஞ்சே சரியில்லை. ராஜராஜன் வந்து சாம்பிராணி கிட்ட சொன்னாங்க, எங்கள் பாரு ஈஸ்வரி, ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லை, ஆனால் இப்போ அவளை நம்ம கஷ்டப்படுத்தாமல் அவள் போகிற போக்கில் போனாதான் அவளும் சீக்கிரம் குணமாவா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சாம்பிராணி கிட்ட சொல்கிறாங்க. வேற வழி நம்ம கார்த்தியை வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் ரோகிணி கிட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அக்கா இவரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியலக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவர் கூட நான் ரொம்ப நாள் பழகின மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோகிணி மனசில் நினைக்கிறாங்க, ரேவதி உன்னோட வாழ்க்கை உன்னோட உயிர் எல்லாமே இவர் தான் ரேவதி, அதனால தான் அவரை பார்த்ததுமே நீ இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனசில் நினைக்க. அப்போ தான் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி உன் கையாலேயே நீ காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்குறாங்க. கார்த்தியும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜராஜன் சாம்பிராணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி, நீ அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிராணி கிட்ட ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ராஜராஜன் கேட்குறாங்க, என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தெரியலப்பா, கார்த்தியை பார்த்ததுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதனால தான் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ரொம்ப நாள் பழகின மாதிரி மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ராஜராஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாம்பிராணி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதை இப்படியே விட்டால் வேலைக்காவது, சந்திரா சொன்ன மாதிரி சீக்கிரம் ரேவதிக்கு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைனா நம்ம நினச்சது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சாம்பிராணி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி வந்து கார்த்தி கூட பழக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகளும் வர ஆரம்பிச்சிடும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.